ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது வந்து எங்கள் பக்ரீத்துக்கு லீவுனால ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதனால செஞ்சோம். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் போடல. வீட்டில் இருக்கிற மசாலாவே வச்சு செஞ்சோம். மட்டன் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பின்னாடி இது கூட பிரியாணி இலை, பட்டை சிறிதளவு, கிராம்பு கொஞ்சம், நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் 2 இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் இருந்தாவே போதும். இப்போ வந்து 3 பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த 3 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைஸாக வெட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக வெட்டுங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். இது வந்து நாங்கள் 2 பேர்த்துக்கு தான் செஞ்சோம். 2 டம்ளர் ரைஸ் போட்டோம். 3/4 கிலோ மட்டன். இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் அதையும் சேர்த்திக்கங்க. நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வெந்த பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது 2ம் சேர்ந்து ஒரு 50 கிராம் வர அளவுக்கு போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்த பின்னாடி இது கூட புதினா ஒரு கைப்பிடி, மல்லித்தழை ஒரு கைப்பிடி அதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அது சுருண்டுரும். ஜஸ்ட்டு சுருண்டு வரதுக்காகத்தான். இது இப்போ போடுறப்ப வந்து மனம் நல்லாயிருக்கும். இப்போவே போட்டிங்கன்னா நம்ம ஃபைனலாகவும் லைட்டாக புதினா மல்லி சேர்த்துவோம். இப்போ வந்து 3 பெரிய தக்காளி இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கு. சாரி, நாங்கள் 2 தக்காளி தான் போட்டோம். பெரிய தக்காளியாக இருக்குங்காட்டி உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 போட்டுக்குங்க. 3 போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். நல்லா கிளறி விட்டுங்க ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் இதாகிற மாதிரி. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்தோடனே இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஃபஸ்ட்டு இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக அந்த தக்காளியோடு இறங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்த்தலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. சைட்லலாம் ஒட்டி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு இது பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட இப்போ 1 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மட்டன் மசாலாவாக இருந்தாலும் சரி, போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட் சேர்த்துன பின்னாடி இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அது நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா செய்கிறது தான் பயங்கர இது. ஏன்னா அப்போ தான் அந்த பதமெல்லாம் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு லெமனோட ஜூஸை இதில் சேர்த்திக்குங்க. அப்புறம் 1 கப் கெட்டி தயிர் அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த தயிர் கட்டி கட்டியா முடிஞ்ச அளவுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா சில டைம் வந்து பிரியாணி வெந்து வரப்ப அது கூட அதே மாரி இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம மட்டன குக்கர்ல வேக வைக்கல. இதுலயே அப்படியே வேக வச்சு செய்ய போறோம். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இந்த மாரி நல்லா கழுவிட்டு, இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லா அப்ளை ஆகுற மாரி. இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் இந்த மட்டன் வேகணும். அப்பத்தான் அந்த மட்டன்ல இந்த மசாலாவெல்லாம் சூப்பரா இறங்கும். அந்த மசாலாவும் இதுவும் அந்த கம்பைன் ஆயி அப்பத்தான் நல்லாருக்கும். இப்ப வந்து நாம மூடி போட்டு வச்சிரலாம். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு. வேகுறப்ப அப்பப்ப திறந்து பார்த்து கிளறி விட்டுக்குங்க. தண்ணி ரொம்ப ட்ரை ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. இப்ப வந்து ஆல்ரெடி நாங்க சீரக சம்பா ரைஸ ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணீல வேக வச்சிருக்கோம். இது வந்து 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கோம். இப்ப இந்த மட்டன் வெந்ததுனால, இது கூட போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்லோவா கிளறுங்க. ஃபுல்லா இந்த மாரி நல்லா எல்லா பக்கம் அப்ளை ஆன பின்னாடி, இது கூட இனி நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி எப்படி சேர்க்கணும்னா, இந்த ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா, ரைஸ் நம்ம வேகவே இல்ல. 1/4 பதம் கூட வேகல. அதனால, அது அந்த ரைஸ் மூழ்குற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு குழஞ்ச மாரி ஆயிரும். பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தல. லைட்டா ஊத்திக்கலாம். இப்ப இன்னி கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி ஃபுல்லா இது பண்ணி விட்டு, நாம இனி பிளேட்ட போட்டு தம் போட்டு வைக்கலாம். அதுக்குள்ள தண்ணி காய வச்சு வச்சிருக்கேன் அந்த சைடு. தண்ணிய தூக்கி இந்த மாரி மேல வச்சுட்டீங்கன்னா, கொதிக்கிற தண்ணிய சாரி புதினா, கொத்தமல்லி போடுறதுக்கு மறந்துட்டோம் மேல. இது போட்டோம்னா மணமா இருக்கும். அத போட்டு தம் போட்டுக்கலாம். தம் போடுறப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். 20 மினிட்ஸ் கழிச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பளபளன்னு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் செமையா இருந்துச்சு. நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.